26 எலெக்ஷனில் அவங்க சப்போர்ட் இருக்குது டிஎம்கே டிஎம்கே டிவிகே எல்டிகே ஐடியாவே இல்லைங்களா? இல்லை யார் ஆட்சி பண்ணால் நல்லான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் பேச பயப்படுறாரு. எங்ககிட்ட கேளுங்க, நாங்க பதில் கேட்க ஏதோ ஒன்று சொல்லுங்க. டிஎம்கே டிஎம்கே டிவிகே எல்டிகே நம்ம என்றைக்குமே டிவிக்கே தான் போடுவோம். எதனால டிவிகே? சின்ன வயசுலேருந்தே நம்ம விஜய் ஃபேனு. அதுவும் இல்லாமல் மக்களுக்கு விஜய் நல்லது கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால டிவிக்கே தான். நாங்கள் எல்லாருமே டிவிக்கே சப்போர்ட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேக்கு போட்டோம். இந்த டைம் டிவி சப்போர்ட்டர்ஸ் ஆதரவு கொடுக்குறாங்க. சப்போர்ட் வாங்க டிஎம்கே டிஎம்கே விஜய் டிவிகே எல்டிகே டிஎம்கே டிஎம்கே எதனால? உங்கள் இது பரவாயில்லன்னு டிஎம்கே. நீங்கள் டிஎம்கே டிஎம்கே டிவிகே நம்ம டிவிக்கே தான் ப்ரோ. டிவிகே எதனால? நம்ம எப்பயுமே ஒரு ரசிகர், விஜய் ஒரு மாற்றம் தான் வரட்டுமே, அதுக்காக தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடியும் இப்போதான் நம்ம 2வது ஓட்டு போட்டுருக்கேன். போன ஓட்டு யாருக்கு போட்டீங்க? போன தேர்தலில் போன ஓட்டு டிஎம்கேக்கு போட்டேன். இந்த டைம் மாற்றம் எதிர்ப்பு. ஆமாம். சரி, ஓகே. சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே டிஎம்கே டிவிகே எல்டிகே யார் ஆட்சி பண்ணாங்க? நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். எதனால? சரி, புதுசாக ஒரு மாற்றம் வரும் தேவைப்படுது, அதனால சரி பண்ணுவோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? போன எலெக்ஷன் டிஎம்கே தான். இந்த டைம் இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர்? நீங்கள் யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? என்ன எதுன்னு சொல்ல முடியல. விஜய் கூட்டணி எப்படி வருதுன்னு தெரியல. நாங்களும் நினைக்கிறோம் மாற்றம் எதிர்க்காது. ஏன், எதனால? நான் இது வந்தாலும் அதுதான், அது வந்தாலும் அதுதான், சும்மா ஒரு சின்ன மாற்றம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடிலாம் யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க? நான் திமுகவுக்காக. முதல்ல டிஎம்கே தான் நாங்கள் ஆரம்பிச்சது. டிஎம்கே இந்த டைம் ஒரு மாற்றம் இருக்கு. பசங்கள்லாம் இருக்கிறதுனால எல்லாம் விஜய் விஜய்னு பசங்க இருக்கிறாங்க. பசங்க சொல்றதுனால பசங்க கூட்டணி அமைகிறத வச்சு தான் பேசுகிறேன். இன்னும் 3 மாதம். 26 எலெக்ஷனில் அவங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே டிஎம்கே டிவிகே எல்டிகே ஐடியாவே இல்லைங்களா? இல்லை யார் ஆட்சி பண்ணால் நல்லான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் பேச பயப்படுறாரு. எங்ககிட்ட கேளுங்க, நாங்க பதில் ஏதோ ஒன்று சொல்லுங்க. டிவிக்கே தான் வரணும். விஜய் சார் வந்தாருன்னா கொஞ்சம் மாற்றங்கள் அமையணும். மாற்றி அமைச்சா ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. விலைவாசிகள் குறையணும், மக்கள் ரொம்ப தடுமாறுறாங்க. அதனால அவர் அண்ணன் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாருங்கிற ஒரு இது நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அவரு தான் வரணும், வருவார். இதுக்கு முன்னாடி எனக்கு கட்சியே பிடிக்காது. அதனால இப்பதான் அவர் வரவு எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நாங்க அவருடைய ரசிகருங்கிறதுக்கோசரம் சொல்லல, ஆட்சி மாத்தி அமைக்கணும். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுலயும் மாட்டிக்கிட்டு மக்கள் தவிக்கிறாங்க. மாத்தி அமைச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அமையும், கண்டிப்பா நல்லதே நடக்குது. உங்களுக்கு யார் வரணுமோ அதை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? எனக்கு யாரை சொல்றதுல தெரியல. எல்லாம் பொதுவாக அதிமுக இருக்கு, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமா. விஜய் எதனால? அவர் வந்து நல்லா டேலண்ட்டு, எல்லாம் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, ஏழைங்களுக்கு செஞ்சு தர்றாரு. அது மாதிரி எல்லாம் அனுசரித்து கொடுத்தா செஞ்சால் போதும். எல்லாருமே நல்லா இருக்கணும், விலைவாசி குறையணும், ஜனங்களுக்கு நல்ல நகை எல்லாமே குறையணும். 1 லட்ச ரூபா விற்கிது, ஏழைங்களுக்கெல்லாம் வாங்க கொஞ்சம் கஷ்டம், மிடில் ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால பார்த்து எந்த அளவுக்கு எப்படி செய்யணுமோ அந்த அளவுக்கு நாடு கொஞ்சம் முன்னேற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். மாற்றம், அவ்வளோதான். வேறு இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்கன்னா 2 கலந்து போட்டோம், மாற்றி போட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து எல்லாம் குறையட்டும், நல்லா இருக்கட்டும். எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமம், விலைவாசி உயர்வாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. முக்கால்வாசி முழுக்க விலைவாசி குறையணும். வாங்க, ஜனங்களுக்கு கஷ்டம். வீட்டு வரி வாடகை எல்லாம் அதிகம். எல்லாம் கொஞ்சம் ரொம்ப குறைக்க வேண்டிய ஓரளவுக்கு ஏதோ அவங்களால முடிஞ்சது, எங்களால் முடிஞ்சது நாங்கள். ஓகேவா? நீங்கள் உங்கள் ஆதரவு? சார், நான் தமிழ் மாநில காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் தான். சரி, நம்மளுக்கு எப்பயுமே ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே எதனால? ஆரம்பத்துலேருந்தே எம்ஜிஆர் எப்பயுமே
சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆர் தான், எது இருந்தாலும் அவரு தான். ஆனால் இப்பயும் இன்னைக்கு வரையும் அவருக்கு தான் ஓட்டு போடுறோம். எடப்பாடி. ஆமாம். சரி வா இருக்கணும் அப்பதான் செட் ஆகும். சொல்லுங்கள். இப்போ நாங்களாம் வீட்டு வரிலாம் ரொம்ப ஜாஸ்திப்பா. பெட்ரோல் விலை ஜாஸ்தி, வீட்டு வரி ஜாஸ்தி. நாங்களாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. வருஷத்துக்கு 5000 ரூபாய் வீட்டு வரி போடுறாங்க. நாங்கள் எப்படி கட்ட முடியும்? ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறோம். நாங்களாம் 5000 ரூபா வருஷத்துக்கு வரி போட்டால் பெட்ரோல் விற்கிது 102 ரூபாய்க்கு விற்கிது. கரண்ட்டு பில்லு ஜாஸ்தி. தொட்டது 90மே எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளோட வரி பணத்தை வாங்கி நம்மளுக்கே விலை எச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் மக்கள் சம்பாதிக்கிற காசு என்ன பண்ண முடியும்? எங்களால எல்லாம் மீண்டே வர முடியல. சம்பாதிக்க செலவு பண்ண சாப்பிட இப்படி தான் இருக்கோ தவிர எதுவுமே மிச்சப்படுத்த முடியல. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அதனால் வீட்டு வரியிலேருந்து, பெட்ரோல்லேருந்து, நகையிலேருந்து எல்லாமே விலைவாசியை குறைச்சி இலவசங்கிற பேரில் எல்லாத்தையும் கொடுத்து மக்களை போட்டு அமுக்காமல், இலவசமே வேண்டாம் எங்களுக்கு, நாங்கள் சம்பாதிக்கிற காசு எங்களுக்கு இருந்தால் போதும், அது மாதிரி ஆட்சி மாதிரி அண்ணன் நல்லது பண்ணினாங்கன்னா எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அவரை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட நாங்கள் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகேவா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்றேன், என் ஓட்டு திமுகவுக்கு. ஏன் எதனால? எதனாலனா இப்போ மகளிர் உரிமை தொகை தராரு. அப்புறம் சில வசதிகள்லாம் குழந்தைங்களை படிக்கிறவங்களுக்குலாம் நிறையா ஸ்கூலில் படிக்குது குழந்தைங்க, அவங்களுக்குலாம் மாதம் 1000 ரூபா உதவி செஞ்சுட்டு இருக்காரு. பெரிய பஸ்ஸு கொடுத்துருக்குறாரு. ஒரு மகளிர் உரிமை தொகை இப்போ இந்த கரூரில் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி ஓப்பன் பண்ணியிருக்காரு. பல திட்டங்கள்லாம் கொடுத்துட்ருக்காரு. கரூர் பஸ் நிலையம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இதெல்லாம் திமுக பிடிக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து திமுக விட்டு நான் மாறினது கிடையாது. எப்பவுமே திமுக. எந்த கட்சி வந்தாலும் சரி, என் ஓட்டு உதயசூரியனுக்கு. சரி, உங்க ஆதரவு? நம்ம வீட்டில் டிவிக்கு என்ன, எதனால டிவிக்கு? டிவிக்கு என்ன ஒரு மாற்றம் வரணும். இதே ஒரு நம்ம பிறந்ததுல 2 கட்சியும் ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க. புதுசாக ஓரளவுக்கு வழி விடுவோம், செய்யறாரு செய்யலை, மாற்றத்தை கொண்டு வருவோம். ஏன்னா ஒருத்தன் அடிபட்டுட்டே இருக்க, அதாவது ஒருத்தன் எல்லாம் பண்ணிட்டான், அவனவே ஏன் வளர விட்டுக்கிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். அதாவது இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னு, இன்னொரு கடை இருக்குது, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, இப்போ நம்ம வைக்கிறோம், அது மாதிரி அவங்களையும் வளர விடுவோமே. பிடிச்ச பக்கம் அவங்க வாங்குறேன், இங்கே வாங்குறேன், இருந்தாலும் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வருவோம். இவர் எப்படி பண்ணுறாருன்னு தான் பார்ப்போம், வேற ஒன்றும் கிடையாது. டிவி கேக்கு தான் நம்ம ஆதரவுன்னு. நம்ம வீட்டில் எல்லா ஓட்டுமே டிவி கேக்கு. எத்தனை பேர்? எங்கள் வீட்டில் ஒரு 6-7 பேர். என் பையன் முதற்கொண்டு அவனுக்கு தான் இது கிடையாது. அவனே இப்போ விஜயோட இதாக தான் இருக்கானே. அது என்ன, இதுக்கு முன்னாடி ரெட்டலைக்கு தான் போட்டானே, ரெட்டலைக்கு தான் போட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ட்ரிப் எல்லாமே டோட்டலாக டிவிக்கு வரல, அது அப்பாற்பட்ட விஷயம். இருந்தாலும் நமக்கு என்னன்னா, அவரோட செயல்பாடெல்லாம் இப்போலேருந்து பார்த்தாலே சொன்னேன், மற்ற தப்பு பண்ணவங்களாம் எவனுமே கிடையாது, எல்லாமே தான் தப்பு பண்ணுறானு. இதனால் நம்ம தலைமை கரெக்டாக இருக்குது. சின்னதெல்லாம் பண்ணுறானு, அதெல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் வருது, அதெல்லாம் கடைசியில் பார்த்தா அது தப்பாக தான் போகுது. அதனால ஒரு மாற்றம் வரணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதெல்லாம் பார்த்தாச்சுன்னு, நம்ம பிறந்ததுலேருந்து எல்லாமே பார்த்துட்டோம். நம்மளும் 4-5 எலெக்ஷன் பக்கம் ஓட்டு போட்டு இது பண்ணியாச்சு. சேர்ந்துட்டு ஒரு மாற்றம் வரணும், அவ்வளோதான், வேற ஒன்றும். சரி, வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான், யாராச்சும் நல்லா இருக்கும்? அது சொல்ல முடியாது சாமி. ஏன்னா இவங்களும் இது பண்ணுறாங்க, அப்புறம் இவங்க மெயினாக பண்ணிட்டு போயிடலாம், ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா குறைஞ்சபட்சம் பாதி தான் வர முடியுங்க. உடனே ஃபுல்லாக யாரும் வரும்னு நினைக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அப்படி செய்ய முடியாது இல்லைங்க. எல்லாம் அதுவும் விலைவாசிகள் ஏற்றம், வருமானம், அதனால் ஏதோ அடித்து பிடிச்சி வந்தால் தான் இவங்க ரொம்ப ஒரு இதாக வர முடியாது. வேறு அப்புறம் ஆண்டவன் கையில் தான் நமக்கு. அவங்களெல்லாம் யோசனை பண்ணப்போ தான் விஜய் வேறு நாடு பூந்துட்டார். என்ன செய்வீங்க? அவர் பூர்லாம் பரவாயில்ல, அவர் பூந்தனால அந்த சில்லுவண்டு ஓட்டெல்லாம் அது போயிருமில்லங்க, அது வேறு பயம்தான். அது இல்லைன்னா இவங்க திமுக வரலாம். ஏடிஎம்கே முக்கால் திட்டம், முக்கால் திட்டம் நம்பலாங்க. புகழை சொல்ல முடியாது இல்லைங்க. கையில் இப்பெல்லாம் ஓட்டில் மாறி போட்டால் என்ன தெரிய போகுதுங்க, சிரமம் தான். ஆனால் எல்லாமே அடித்து பிடிச்சி சிம்பிளான ஓட்டெலாம் வர முடியும். நம்ம அதிக வாக்கில் வரவே முடியாது, யாருமே வர முடியாது. சரி சார்.